வணக்கம். வாழ்க வளமுடன். திருமலை திருப்பதி கோபுர தரிசனம் பாருங்கள். இந்த டெக்கரேஷன் கோபுரத்துக்கு நேராக, இந்த கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சொர்க்கமே பூலோகத்தில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்களா, கோபுரம் இருக்கா, அதுக்கு நேராக இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு இருந்ததில்ல, அந்த அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், உள்ள நுழைவாயில் பாருங்கள், மாவிளை தோரணம், எவ்வளோ வண்ண வண்ண பூக்கள் இலைகளால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரெண்டு சைடும் பாருங்கள் இளநீ, இது ஒரிஜினல் இளநியில் க்ரீன் கலர் அடித்து வச்சுருக்குறாங்க பாருங்கள், கோல்டன் க்ரீனு. எப்படி தான் அப்படி ஒட்டி அழகாக நிற்கிதோ தெரியல. இது மாவிளை தோரணம் பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே பாருங்கள், எவ்வளவு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கோயில் வளாகத்தை சுற்றி பூவால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 10 டன்னுக்கு மேலே பூ கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்களாம்மா சுற்றியும். இந்த டெக்கரேஷன் மைசூரில் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களாம்மா. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், என்ன ஒரு ஆச்சரியம். அப்படி உயிரோடு இருக்கும்போதே சொர்க்கத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதாங்க சொர்க்கம், இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளோ அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. பெரும்பாலும் தாயாரும் பாருங்கள், 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த தூண் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த தூண்லலாம் மாதுளம்பழம், ஆரஞ்சு பழத்தால் பண்ணியிருக்காங்க. அதாவது இத்தனை நாள் நம்ம பார்க்காத பூக்கள்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். அந்த அழகில் பூக்கள், அப்புறம் இலைகள், இது பாருங்கள் கரும்பு, பழங்கள், இதெல்லாமே நிறைய வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அருமையாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு நாள் கூட்டம் கூட்டமாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. வேறு என்னதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிட்டோம் பார்க்காது. மறுநாள் ஈவினிங் பார்க்குறோம், நல்ல வேலை மிஸ் பண்ணிட பார்த்தோம். அப்புறம் பார்த்தா உள்ளே இங்கே தான் இருக்குது சொர்க்கமே. ஆனால் இதை ரெடி பண்ணுறவங்க சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டாங்கப்பா சாமி, அந்த கடவுளோட அவதாரமாக தான் இருக்கலாம். ஒன்று மைனூட்டாக அவ்வளவு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பூ, இலை, இது எதுவுமே வாடவே இல்லை. சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். இந்த வைகுண்ட ஏகாதசிக்காக இப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க பெருமாளை. அங்கங்கே சாமியும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூணில் இருக்கிறது பாருங்கள், இதெல்லாம் பழங்கள், ஆரஞ்சு, மாதுளை. ஐயாவும் அம்மையாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே ஆஞ்சநேயர், கருடாழ்வார் சாமியும் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பழங்கள், பூக்கள், இலைகள், இது எல்லாத்தையும் வச்சு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மைசூரில் தசரா விழா நடத்துவாங்க பார்த்திங்களா, அப்போ இந்த மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணுவாங்களாம்மா. அவங்கள வச்சு தான் இந்த அலங்காரமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. அழகோ அழகு. பெருமாள் ஐயாவும் தாயாரும் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குறாங்க பாருங்கள். இது எல்லாம் பண்ணுறதுக்காக எப்படி பாருங்கள், மைசூர்லேருந்து ஆளை எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாம்மா.
சுற்றிலும் எங்கேயும் கோவிந்தா 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 இதே சவுண்டு தான். அப்புறம் பாட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது, பெருமாளோட பாட்டு கேட்டுட்டு அப்படியே இனிமையாக அவ்வளோ நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தடவை போயிட்டு வரணுமோ போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு 2 தடவையாவது, 1 இல்லை 2 தடவையாவது போயிட்டு வரணும். அவ்வளவு அருமையான இடம். அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அவர் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் இந்த சைடு இருக்கு பாருங்க. ஆஞ்சநேயர் எவ்வளோ அழகாக நிற்கிறாரு. அது வைகுண்ட ஏகாதசினாக்கில் இந்த சுற்றிலும் ஃப்ளவர் டெக்கரேஷன், அதுவும் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வீடியோ தான் எடுக்க விடலை அங்கே. இல்லைங்களா, அந்த கோபுரம் தெரியுதுங்களா, நேர் எதுக்க தான் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சொர்க்கந்தான், அவ்வளவும் நல்லா இருக்குது. இப்படி இந்த வீடியோ பார்த்தோன்னே திருப்பதிக்கே போயிட்டு வந்த ஃபீலிங் இருக்குதா? இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், போய் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க.